ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பூச நன்னாளான இன்னைக்கு காலையிலிருந்து உணவு எதுவும் எடுத்துக்காம பழச்சாறு மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டு இன்று முழுதும் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்வதனால முழு பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இந்த பூஜையை எப்படி செய்வது அப்படிங்கிற விளக்கத்தை நான் சொல்கிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மண் தட்டு, சிறிய மண் தட்டை எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி மஞ்சள் கலந்த அச்சதையை உருவாக்கி சிறிதளவு அதில் நிரப்பிக்கிங்க. 6 புது மண் அகல் எடுத்துக்கோங்க. அதில் பசுனை நிரப்பி வைத்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்க. அதற்கப்புறமா சரவண பவ அப்படிங்கிற எழுத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய சர்க்கோண கோலத்தை போடுங்க. தெரிந்தவங்க அந்த கோலத்தை போடுவாங்க. அப்படி தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடையில் சர்க்கோண கோல அச்சரம், அதாவது அந்த படத்தை வாங்கி அதை பார்த்து பச்சரிசி மாவால் அந்த கோலத்தை கீழே பூஜை அறையில் கீழே போட்டு அதில் இந்த சரவண பவ அப்படிங்கிற எழுத்தில் 6 தட்டை வைங்க. ஏன்னா 6 முகனுக்கு சரவண பவ அப்படிங்கிற எழுத்து மிகவும் முக்கியம். இந்த சரவண பவ எழுத்தில் 6 தட்டையும் வைத்து அதில் விளக்கை ஏற்றி அதன் அருகிலே 6 தாமரையை வைங்க. அதற்கப்புறமா நெய்வேத்தியமாக பசும்பால், சர்க்கரை பொங்கல், கருப்பு கொண்டக்கடலை. ஏன் நான் குறிப்பிட்டு கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்கிறேன்னா, வெள்ளை கொண்டக்கடலை வைக்கக்கூடாது, கருப்பு கொண்டக்கடலை தான் வைக்கணும். வச்சுட்டு உங்களால் முடிந்த கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், தெரியாதவங்க 108 முருகன் திருநாமமான சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை திருநாமத்தை சொல்லி பூவால் அர்ச்சனை செய்யுங்க. செய்து முடித்துட்டு தீப தூபம் காமிச்சிட்டு உங்கள் மனசில் உள்ள அனைத்து குறைகளையும் முருகன்கிட்ட வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து காரியமும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜைகளை முடித்த பிறகு அந்த பாலை உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள், வெளியில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. அது இன்னும் சிறப்பு. உங்களால் முடிந்தால் அன்று ஒரு 5 பேருக்கோ இல்லை ஒரு 6 பேருக்கோ கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்க. அது மிகவும் சிறப்பு. இந்த பூஜையை செய்வதனால உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் நீங்கள் நீண்ட காலமாக நினைத்திருக்க ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாக சித்தி ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். தைப்பூச நன்னாள் மிகவும் ஒரு அற்புதமான நன்னாள். சிவன் பார்வதி ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு நன்னாள். வள்ளலார் அடிகளார் தீப ஜோதியாக காட்சி கொடுத்த ஒரு அருமையான நாள். இந்த நாளுக்கு மிகவும் சிறப்பான பல சிறப்புகள் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.